Hi guys, welcome to Make Money with GV. போட்டோ செல் பண்றது மூலியமா மணி earn பண்ண முடியுமா? எஸ் கைஸ், அதுவும் வந்து நீங்க ஓனா கிரியேட் கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம போட்டோ ஜென்ரேட் பண்ண போறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி செல் பண்ண போறோம். ஸோ இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஈச் டவுன்லோடுக்குமே நம்மளால மணி earn பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அது உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா earn பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ எந்த ரெண்டு டூலை யூஸ் பண்ணி நம்ம earn பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எப்படி அதுல சைன் அப் பண்றது அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இமேஜ் ரெடி பண்றது அண்ட் அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றது, இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன கன்வே பண்ண வரேன்றதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிக். இந்த ஃப்ரீ பிக்ன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம earn பண்ண போறோம். ஸோ இதுல எப்படி earn பண்றது அப்படின்றத கொஸ்டின் தானே. ஸோ இப்போ நார்மலாவே ஃப்ரீ பிக் வெப்சைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்றத பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இமேஜஸ் வந்து நம்ம ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரீமியம் கேட்டகரியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி போடுறது மூலயமா நம்மளால வந்து ஈஸியா earn பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கு. உங்களுக்கு எது ரிலேட்டடா இமேஜஸ் வேணும்னாலும் நீங்க இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட கேட்டகரி நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த கேட்டகரி நான் சூஸ் பண்ணிட்டு தான் அதுல தான் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, எந்த கேட்டகரியில வேணாலும் நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இமேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச்ல இருக்கு. ஸோ இது மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா earn பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஐடியாவை மட்டும் வச்சு ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை வச்சு எப்படி earn பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ செல் யுவர் கான்டென்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற ஸ்டாக் இமேஜஸ் எல்லாம் வந்து இங்க போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டூல யூஸ் பண்ணி கிரியேட்டிவா நீங்க ஒரு இமேஜஸ் ரெடி பண்ணாலே ஓகே, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களால earn பண்ண முடியும். ஸோ இப்போ செல் யுவர் கான்டென்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிகம் ஏ கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் போட்டோஸ் வெக்டார்ஸ் அண்ட் பிஎஸ்டி டிசைன்ஸ் ஆன் ஃப்ரீ பிக்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்றது மூலமா நம்மளால மணி ஜென்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஹார்ட் ஒர்க். நீங்க வந்து வெறும் ஜஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா உங்களால வந்துட்டு earn பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இதுல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிகம் அ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து இதுல தாராளமா நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ பிகம் அ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம சைன் அப் பண்ண போறோம். சைன் அப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஆப்பிள், கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டினியூ வித் ஜிமெயில்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஜிமெயில் யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இமெயில் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செக்யூரா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து இது யூஸ் பண்றேன். ஸோ இப்போ என்னோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் 12 கேரக்டர் இருக்கணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி 12 கேரக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களே பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மஸ்டா நீங்க பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களால சைன் அப்பே பண்ண முடியும். இப்போ வந்து நான் சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு நமக்கு ஓகேனா மட்டும்தான் வந்து இதுல நம்ம அக்செப்ட் தட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம மஸ்ட் ரீட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நீங்க இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றோம். ஸோ பப்ளிக் ஆத்தர் யூசர் நேம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் இங்க கொடுக்கலாம். நம்ம எந்த கண்ட்ரி இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வேற எந்த வெப்சைட்ல இருந்தாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்கிட்ட வெப்சைட் இல்லை, ஸோ நான் அதனால வெப்சைட் கொடுக்கல. அண்ட் மஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியை சூஸ் பண்ண. ஸோ எனக்கு வேற எதுலையுமே போர்ட்ஃபோலியோ இல்லை அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லாங்குவேஜஸ் வந்து எந்த லாங்குவேஜஸ்ல நோட்டிபிகேஷன் வரும், ஸோ இது எல்லாமே வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஸ்டார்ட் அப்லோடிங் சொல்லிட்டு வந்துச்சு. கிரியேட்டர்ஸ் ஹேண்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நமக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம எப்படி வந்து நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் வந்துட்டு இதுல மெர்ஜ் பண்றது,
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து இன்னும் பெட்டரா வந்து ரீச் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கான ஓவரால் இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்க நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் அப்லோடிங்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைனலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ பிக் கான்ட்ரிபியூட்டரோட டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை போட்டோஸ் ஒன் டைம்ல அப்லோட் பண்ணணும், ஸோ நம்ம இத்தனை போட்டோஸ் அப்லோட் பண்ணாதான் நமக்கு அப்லோட் கிடைக்குமா இல்லையான்றதே நமக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம 10 பெஸ்ட் போட்டோஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரியான போட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து நம்மளோட போட்டோ வந்து இங்க அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப என்ன வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது நம்மளோட கான்டென்ட் வந்து அதிகமா ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளால வந்து ஈஸியா மணி மேக் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ மெக்சிகன் ஃபுட் இருக்கு, கம்யூனிட்டி கேர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்டீரியர் டிசைன் பத்திலாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை தான் எடுத்துக்க போறேன். விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்டீரியர் டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ அதை கொண்டு நீங்க நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ரீ பிக்ல வந்து எப்படி ஒரு கான்ட்ரிபியூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கானதெல்லாம் ட்ரெண்டிங்கான டாபிக் எல்லாம் சர்ச் பண்றது, இது எல்லாமே இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து நம்ம கிளியரா பார்த்தாச்சு. எப்படி வந்து ஒரு ஏஐ டூல் வந்து சூஸ் பண்றது, அந்த ஏஐ டூல்ல எப்படி வந்து நம்ம சைன் அப் பண்றது, இதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஏஐ டூல் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஏஐ டூல்ல வந்து இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல இருந்தா, ஆப்பிள்ல இருந்தா அண்ட் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தான்னு கேட்டிருக்காங்க. நான் டேரக்டா எப்பவுமே கூகுள வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆப்பிளா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க டேரக்டா வந்து போவேன்னா ஸோ உங்களோட ஜிமெயில் வச்சு லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க என்னோட மெயில் அண்ட் பாஸ்வேர்டை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா வந்து நீங்க லோவர் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலா கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். ஸோ அது உங்க மெயில இருந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனால ஈஸியா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை பிக் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஸ்ட் வந்து அபோவ் 18 அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அபோவ் 18க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நான் அபோவ் 80 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட யூசர் நேமையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் கொடுக்க போறேன். ஸோ யூசர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம செலக்ட். ஸோ மல்டிபிள் நான் சூஸ் பண்ணிருக்கேன், நீங்க ஒன்னு சூஸ் பண்ணீங்கனாலும் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஏஐ டூலோட டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்க நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் நம்மளோட ப்ராம்ப்ட் தான் வந்து ரோல் பிளே பண்ணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பெஸ்டான ஒரு இமேஜை வந்து கிரியேட்டே பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். கிரியேட் விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியோட இன்டீரியர் டிசைன் வந்து நம்ம வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் வந்து நம்ம இங்க ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து கிரியேட்ன்றத முன்னாடி கொடுத்துட்டு எனக்கு இந்த ஒரு கீவேர்ட்ஸ்ல தான் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகணுன்றதை நான் வந்து இங்க கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இங்க வந்து நம்ம சைஸுமே செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இமேஜ் வந்து எந்த வித் அந்த ஹைட்ல வரணும் அப்படின்றதையும் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ்மே வந்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இமேஜஸ் தான் வந்து அட் டைத்துல வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதே இது ப்ரீமியமா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஜென்ரேட் கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரி வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டர்ஸ், நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மஸ்ட் 10 தேவைப்படுது. ஸோ இங்க வந்து நம்ம 4 தான் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நான் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அகைன் 4 கொடுத்து நான் வந்து ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் 10 இமேஜஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரீ பிக்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் 8 வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ 2 மட்டும் கொடுத்து நான் இதை வந்து ஜென்ரேட் பண்ண போறேன்.
ஸோ இப்போ நான் வந்து ஓவராலாக 10 இமேஜஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இமேஜஸை கிளிக் பண்ணாலும் ஓகே, இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இமேஜ் மேலே வந்து நம்ம கர்சரை வந்து பிளேஸ் பண்ணும் போதே டவுன்லோட் இமேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒவ்வொரு இமேஜஸ்மே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதையுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் வந்து ரொம்பவே வந்து கிளியரா இருக்கு. ஸோ நீங்களுமே இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 10 இமேஜஸுமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்கு என்டர் ஆயாச்சு. ஸோ இந்த டேஷ்போர்ட்லேருந்து அப்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இமேஜஸ் வந்து இங்க நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ்ல அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சி அப்லோட் ஃபைல்ஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 போட்டோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த போட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ஜேபெக்ல தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 MB தான் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்லோடே பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு டைட்டிலும் 5 கீவேர்ட்ஸும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஈச் பிக்சருக்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி என்டர் பண்ணோம். நீங்க அட் அ டைத்துல 10 இமேஜஸ்மே சூஸ் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் இமேஜஸா நீங்க சூஸ் பண்ணி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஈச் பிக்சரையும் சூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா 5 கீவேர்ட்ஸ் நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து டைட்டில் உங்களால ஓனா யூஸ் பண்ண முடியல, ஓனா வந்து கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ChatGPT கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. ஸோ ChatGPT கிட்ட கரெக்டான ப்ராம்ப்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈச் பிக்சருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை எடுத்து வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க எல்லாமே ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆகும். ஸோ சப்மிட் 10 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டன் வந்து அப்பதான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்மிட் 10 ஃபைல்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ there are 10 resource ready to send, continue to submit pending files for review சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோம், நம்மளது வந்து ரொம்பவே வேல்யூபிளான கண்டென்ட்டா இருக்கு, வேல்யூபிளான இமேஜஸா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் அதையும் இப்பயே நான் சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன், ஏதோ ஒரு டைட்டில் கொடுக்குறேன், ஏதோ ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாம பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொடுங்க. ஸோ யூசருக்கு எப்படி பிடிக்கும், யூசருக்கு வந்து என்ன மாதிரி பிக்சர்ஸ் வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஏன்னா இங்க யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இங்க அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ இப்பவும் நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு இமேஜை நீங்க சப்மிட் பண்ணணும். ப்ராப்பரான டைட்டில் கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. நீங்க ஏனோ நான் பண்றேன்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே கேர்ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கன்டினியூ கொடுத்தோம். ஸோ என்னோட 10 ஃபைல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரிவிஷன்ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. ஒன்ஸ் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிட்டு என்னை வந்து அப்ரூவ் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு அப்ரூவா பெண்டிங்கான்றத நம்ம டேஷ்போர்ட்லயே நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க அகைன் வந்து டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து உங்களோடது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்ல பெண்டிங்ல இருக்கா, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களால வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களோட எஸ்டிமேஷன் ஏர்னிங்ஸ் என்ன, டவுன்லோட்ஸ் எவ்வளவு இருக்கு, லைக்ஸ் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 10 அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பக்காவா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரிதான் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இந்த 2 வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணவே முடியல, எரர் அடிக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இமேஜ் ரீசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு இவங்க சொன்ன மாதிரி பிக்சல் யூஸ் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ 1 MBல இருக்கணும், பிக்சல் வந்து கரெக்டான ரிசல்யூஷன்ல இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் மறந்துட்டேன், திரும்ப எங்க நான் போய் பாக்குறதுன்னா ஜஸ்ட் கிளிக் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அகைன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுல ஜேபெக்கா இருக்கணும், எந்த ரிசல்யூஷன்ல இருக்கணும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஓல இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து ஒரு கிளியரான இமேஜை வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து மஸ்டா நீங்க வந்து இது ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் ஜென்ரேட் பண்ணனேன் அப்படின்றதையும் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ரூவலே ஆகும். ஸோ பக்காவா நீட் சூஸ் பண்ணிக்கோங்க, பக்காவா இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு டைட்டில் அண்ட் கீவேர்ட் மஸ்ட். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இதுல வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்களோட ஃபைல் வந்து அப்ரூவல் ஆச்சுன்னா நீங்களுமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஏர்னிங்ஸ் வந்தாலே அதையும் நான் ஷார்ட்டா வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ அந்த ஐடியாஸை கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இன்னும் நம்ம எப்படிலாம் வந்து வீடியோ டெவலப் பண்ணலான்ற ஐடியாஸும் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறம் என்ன இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மணி மேக்கிங் ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்களுமே மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்து tomorrow another மணி மேக்கிங் ஐடியாஸோட உங்களை மீட் பண்றேன். until then bye.